ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மாமிஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏ அண்ட் ஐ மாத்ரா. ஸோ ஹிந்தியில் நம்ம இது வரைக்கும் மாத்ராஸ் எல்லாமே ரீ மாத்ரா வரைக்கும் பார்த்துருக்கோம். அண்ட் அதோட கண்டினியூவேஷன் தான் இப்போ நம்ம ஏ அண்ட் ஐ மாத்ரா பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னே நம்ம பார்த்த மாதிரி ஒவ்வொரு சவுண்டுக்குமே ஷார்ட் அண்ட் லாங் சவுண்ட்ஸ் இருந்தது. ஈக்கு வந்து ஷார்ட் இ, லாங் இ, அண்ட் ஊக்கு வந்து ஷார்ட் ஓ, லாங் ஓ பார்த்துருக்கோம். அண்ட் தமிழில் நம்ம பார்த்த மாதிரி ரிலேட் பண்ணி தான் பார்த்துக்கிட்டு வரோம். அப்படி பார்க்கும்போது தமிழில் நமக்கு வந்து ஏ வந்து 2 சவுண்ட் இருக்கும். ஏ குரில் நெடிலில் சொல்லுவோம். அண்ட் ஹிந்தியில் வந்து நமக்கு ஏக்கு 2 சவுண்ட்லாம் கிடையாது, ஷார்ட் லாங் சவுண்ட்லாம் கிடையாது. ஒரே சவுண்டு தான், அது லாங் சவுண்டு ஏ, அது மட்டும்தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஐ அப்படிங்கிற ஒரு சவுண்ட் இருக்குது. ஸோ அப்போ ஏ அண்ட் ஐக்கு மாத்ரா எப்படி ஆட் பண்ணணுங்கிறதா இப்போ பார்க்க. ஸோ ஏவோட மாத்ரா எப்படி போடணும் அப்படின்னா, லெட்டருக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக்கு இப்படி ட்ராக் பண்ணி ஒரு சர்க்கிள், சின்னதாக ஒரு சர்க்கிள் போட்டு அதை என் பண்ணுறோம். இதுதான் வந்து நமக்கு ஏ மாத்ரா. அண்ட் ஐ மாத்ரா அப்படின்னும் போது அதே மாதிரி ஸ்ட்ரோக் டபுள் த ஸ்ட்ரோக் போடுறோம் அப்படின்னும் போது அது நமக்கு ஐ மாத்ரா. ஸோ லெட்டருக்கு மேலே 2 ஸ்ட்ரோக் இப்படி போட்டோம்னா அது ஐ மாத்ரா. அண்ட் ஒரு ஸ்ட்ரோக் இருந்துச்சுன்னா அது ஏ மாத்ரா. ஸோ இது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும், எப்படி நம்ம இந்த மாத்ராவையும் இந்த லெட்டரையும் ரிலேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஒரே ஸ்ட்ரோக் போடும்போது அது ஏ மாத்ரா. லெட்டர் ஏல நமக்கு எந்த ஸ்ட்ரோக்குமே கிடையாது. ஸோ ஒன்லி ஒன் மாத்ரா ஃபார் திஸ் லெட்டர் ஏ. அண்ட் ஐ லெட்டர் சொல்லும்போது நம்ம அந்த லெட்டர் ஐக்கு மேலேயே ஒரு ஸ்ட்ரோக் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரோக்கு கூட இன்னொரு ஸ்ட்ரோக் நம்ம ஆட் பண்ணும்போது அது ஐ மாத்ரா அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கணும். ஸோ அப்போ ஏ மாத்ராக்கு 1 ஸ்ட்ரோக், ஐ மாத்ராக்கு டபுள் ஸ்ட்ரோக் இந்த லெட்டருக்கு மேலே போடணும்னு சொல்லி கொடுக்கணும். இப்போது இதை எப்படி ஜாயின் பண்ணி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இக்கு ப்ளஸ் ஏ, கே. ஸோ இப்போது நம்ம பார்க்குற மாதிரி தான் அந்த லெட்டரோட ஸ்டாண்டிங் லைனுக்கு மேலே தான் அந்த மாத்ராவை ஆட் பண்ண சொல்லி கொடுக்கணும். நீங்கள் பிகினிங்கில் சொல்லி கொடுக்கும்போதே அதை ப்ராப்பராக சொல்லி கொடுத்துருங்க, எந்த இடத்துல ஸ்ட்ரோக் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நம்ம இங்கே மேலே இந்த ஸ்ட்ரோக் போடணும்னு மட்டும் சொல்லி கொடுக்காம எந்த பிளேஸில் அந்த ஸ்ட்ரோக் ஆட் பண்ணணும், இந்த ஸ்டாண்டிங் லைன் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே தான் இந்த ஸ்ட்ரோக் நம்ம போடணும். சும்மா ரஃப்பாக எங்கே வேணாலும் போடலான்ற மாதிரி எழுத சொல்லி கொடுக்கக்கூடாது. அந்த ஸ்டாண்டிங் லைன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு மேலே தான் அந்த ஸ்ட்ரோக் போடணுங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அடுத்தது இச் ப்ளஸ் ஏ, சே. இட்டு ப்ளஸ் ஏ, டே. இத் ப்ளஸ் ஏ, தே. இப்பு ப்ளஸ் ஏ, பே. அதே மாதிரி ஐ மாத்ரா டபுள் ஸ்ட்ரோக், சேம் அந்த ஸ்டாண்டிங் லைன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த பிளேஸ்லேருந்து தான் அந்த ஸ்ட்ரோக்கு போடணும். ஸோ இக் ப்ளஸ் ஐ, கை. இச் ப்ளஸ் ஐ, சை. இட் ப்ளஸ் ஐ, டை. இத் ப்ளஸ் ஐ, தை. இப் ப்ளஸ் ஐ, பை. ஸோ இப்போ இந்த லெட்டர்ஸ் எல்லாமே எப்படி நம்ம வியஞ்சன் லெட்டர்ஸ்லேயும் ஆட் பண்ணி எழுதுறது அண்ட் அதை எப்படி ரீட் பண்ணணுங்கிறத பார்ப்போம். இப்போ வியஞ்சனில் ஏ மாத்ராவை நம்ம எப்படி ஆட் பண்ணி எழுதியிருக்கோம்னா, கே இக்கே, गे इग्गे, चे इच्चे, जे इज्जे, टे इट्टे, डे इड्डे, थे इत्थे, दे इद्दे, ने, पे फे, बे इब्बे, में, ये रे ले वे, शे क्षे, से हे क्षे, த்ரே, இக்ஞே. ஸோ இது மாதிரி அந்த லெட்டருக்கு மேலே ஒரே ஒரு ஸ்ட்ரோக் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து ஏ மாத்ரா. அண்ட் அந்த ஸ்ட்ரோக்குமே எங்கே போடணும் அப்படிங்கிறதையும் கரெக்டாக சொல்லி கொடுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரியான லெட்டர்ஸில் 2 ஸ்ட்ரோக்ஸ் இருக்கும். அந்த மாதிரி பிளேஸில் எந்த பிளேஸில் அந்த ஸ்ட்ரோக்கை அந்த மாத்ராவை ஆட் பண்ணணுங்கிறதையும் நம்ம கரெக்டாக சொல்லி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான லெட்டர்ஸ்லலாம் நமக்கு டபுள் ஸ்ட்ரோக் வரும்போது இந்த பிளேஸ் எங்கே ஸ்டாண்டிங் லைன் இருக்கோ அந்த பிளேஸில் தான் அந்த மாத்ராவை ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி லெட்டர்லேயும் இந்த பிளேஸில் இந்த மாத்ராவை ஆட் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு லெட்டர்ஸை பேசிக்லேருந்தே கரெக்டாக எழுதுறதுக்கு அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இப்போ வெஞ்சினில் ஐ மாத்ரா எப்படி ஆட் பண்ணி எழுதுறது பார்க்கலாம். கை இக்கை, கை இக்கை, சை இச்சை, ஜை இஜ்ஜை, டை இட்டை, டை இட்டை, தை இத்தை, தை இத்தை, நை, பை ஃபை, பை இப்பை, மை, யை ரை லை, வை, ஷை ஷை, சை, ஹை, இக்ஷை, இத்ரை, இக்ஞை. ஸோ
இப்போ இது மாதிரி வியஞ்சன் லெட்டர்ஸில் நம்ம எப்படி இந்த மாத்திராவை ஆட் பண்ணணுங்கிறத பார்த்தோம். இதே மாதிரி இந்த மாத்திராவை ஆட் பண்ண லெட்டர்ஸ் எல்லாமே வேர்ட்ஸில் ரீட் பண்ணும்போது எப்படி அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எப்படி வேர்ட்ஸை ரீட் பண்ணணுங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், ஏ அண்ட் ஐ மாத்திராக்கான வேர்ட்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு ரீட் பண்ண சொல்லி கொடுக்கலான்னா, இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க ரீட் பண்ணும்போது அந்த வேர்டில் இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டரை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் நமக்கு ர இருக்குது. அந்த லெட்டருக்கு ஏதாவது மாத்திரா ஆட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ இதில் மேலே ஒரு ஸ்ட்ரோக் போட்டிருக்கு. அப்போது மேலே லெட்டருக்கு மேலே ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக் இருந்தால் அதோட மாத்திரா ஏ அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ அதை ரீட் பண்ணும்போது ர ஏ, அப்போ ரே ரே. இது ல லாஸ்டில் வரும்போது இதை கட் பண்ணி ரீட் பண்ணணும். ஸோ ரே இல் ரேல் அந்த மாதிரி ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு க ஏ மாத்திரா. ஸோ கே இது ல ஆ மாத்திரால இருக்குது. ஸோ லாங் சவுண்டில் ரீட் பண்ணணும். லா கே லா கேலா. நெக்ஸ்ட்டு இது ஷக்கு மேலே ஒரு மாத்திரா இருக்குது. அதுதான் வந்து நமக்கு இங்கே ஏ மாத்திரா. ஸோ ஷ ஏ ஷே. ர வந்து இங்கே லாஸ்டில் வர்றதுனால இதை கட் பண்ணி ரீட் பண்ணுறோம். அப்போது ஷே ஷேர். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணும்போது அந்த மாத்திரா என்ன கொடுத்துருக்காங்க அந்த சவுண்டை அந்த லெட்டரு கூட சேர்த்து ரீட் பண்ண சொல்லி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஐ மாத்திரா. ஸோ ப ஐ பை இர் பயிர். ஸோ ர லாஸ்டில் வரும்போது அப்படி ரீட் பண்ண சொல்லி கொடுங்க. பயிர். நெக்ஸ்ட்டு ப ஐ பை லவை இல்னு ரீட் பண்ணணும். ஸோ பைல். நெக்ஸ்ட்டு த இருக்குது. இத்த. ஸோ அதுக்கு ஐ மாத்திரா இருக்குது. தை. இது ல ஆ மாத்திரா. ஸோ லா தை லா தைலா. ஸோ நீங்களும் இதே மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி ரீட் பண்ணணுங்கிறத குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ நம்மளுமே ஹிந்தியை கொஞ்சம் பேசிக்லேருந்தே கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளே வீட்டில் குழந்தைங்களுக்கு சில வேர்ட்ஸ் இந்த பேசிக்கான லெட்டர்ஸை எழுதுறது, அந்த லெட்டர்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணி ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே கற்றுக்கிட்டோன்னா குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.